அப்படிதான் சின்பாத், நான் என்னோட எதிரிகளை தோக்கடிச்சேன். தி சல்டன் ஆஃப் சலபாட். அப்புறம் இந்த தீவை ஆள ஆரம்பிச்சிட்டேன். உங்க கதை ரொம்ப சிறப்பா இருக்கு மெஜஸ்டி. நீங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கீங்க. நீ சொன்ன கதைகளை கேட்கும்போது நான் சொன்ன கதையெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா. அதுதான் உண்மை. சின்பாத், நீ எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நீங்க கட்டளை இடுங்க, அதை நிறைவேற்றுறது என்னோட கடமை. அதை நான் கண்டிப்பா செய்வேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீ இந்த சாலபேட்டை விட்டு போறது எனக்கு பிடிக்கல. அதனால நீ என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா நஃப்ரி? அதனால நிரந்தரமா நீ இந்த சாம்ராஜ்யத்திலே தங்கலாம். எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு முழு சம்மதம் சுல்தான். எல்லாரும் கேட்டுக்கங்க, சின்பாத் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. வர்ற பௌர்ணமிக்கு இந்த கல்யாணம் நடக்கும். இங்க இருந்து தப்பிச்சு போக என்ன வழின்னு யோசிக்கிறீங்களா மாஸ்டர்? இல்ல, அவசரப்பட்டு அந்த மாதிரியான எந்த தப்பும் பண்ணக்கூடாது. மாஸ்டர், உங்க டேஸ்ட் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன். உங்களுக்கு மேட்ச் கிடையாது. நீங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. அவங்க முகம் ஆடு மாதிரி இருக்கு. அப்படியா? அது உண்மைதான். ஆனா மன ரீதியா அவ ரொம்ப நல்லவ. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ஆண்மகனும் கட்டாயத்தின் பேர்ல அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணது கிடையாது. இது அப்படி இல்ல ஹபீப். அந்த ராஜாக்காக நான் எதையும் செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். ஆனா அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்படி எனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தா அவரோட ஆடு மாதிரி இருக்க பொண்ண நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்படி நான் எஸ்கேப் ஆக பிளான் பண்ணிக்க, அப்படிதானே? எழுந்துரு ஹபீப். நான் சொன்ன விஷயத்தை உன்னால செய்ய முடியாதா? என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. ராத்திரி முழுக்க நான் தூங்காம இருந்ததால இப்ப காலையில நல்ல அசதியா தூக்கம் வந்துடுச்சு. எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்க மாஸ்டர்? நான் செய்யாம இருந்துட்டேன். கிஞ்சம்மா வீரர்களை உன்னை கண்காணிக்க சொன்னல. ஆமாமா, சொன்னீங்கல்ல, கரெக்டா சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீ பார்த்திருக்க மாட்டேன், ஏன்னா நீ இவ்வளவு நேரமா தூங்கிக்கிட்டு இருந்த. சும்மா இருக்க மாஸ்டர், என்ன குறை சொல்றதை விடுங்க. அந்த வீரர்கள் விடிய காலையில தப்பிக்க நமக்கு எப்படி உதவி பண்ணுவாங்க? அதுவும் இந்த சாலபாட்ல இருந்து. நம்ம இந்த கப்பல்ல வேலையாட்கள் மாதிரி நடிக்கணும். இப்ப நான் சொல்ற திட்டம் புரியுதா? வேலைக்கார மாதிரியா? ஹபீப், நான் சொல்றத கவனமா கேளு. நான் சொல்றத கேக்குறியா? நீ கப்பலை பார்த்து சந்தோஷப்படுறேன்னு எனக்கு புரியுது. அது மூலமா தான் நம்ம தப்பிச்சு போக முடியும். சந்தோஷத்துல கத்தாத. சத்தம் கேட்டா கிங்கோட சோல்ஜர்ஸ் நம்மள பாத்துருவாங்க. தப்பிக்க முயற்சி பண்றோம்னு தெரிஞ்சா நம்மளோட தலையை வெட்டி வீசிடுவாங்க. அப்படி நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா ஹபீப்? நீ சோல்ஜர்ஸ கண்காணிச்சுட்டே இரு. கப்பல் நெருங்கி வரும்போது எனக்கு அறிவிப்பு கொடு. கண்டிப்பா மாஸ்டர். தூங்காம முழிச்சுக்கிட்டே இரு. அந்த பெட்டிகள் அடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வியாபாரத்துக்கான பொருள் எதுவும் வீணாயிடக்கூடாது. அதாவது என்னோட சரக்கு சரிதானே? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க சார். இது எதுவுமே உங்களுக்கு சொந்தமான பொருட்கள் இல்ல. அப்ப இதெல்லாம் யாரோடது? இது எல்லாமே ஒரு வியாபாரிக்கு சொந்தமானது. அவர் பேர் சிந்துபாத். அவர் இறந்துட்டாரு. எங்க கடல் பயணத்துல தான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அப்ப நீங்க உங்க விருப்பப்படி எதை வேணா செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? சின்பாத் இப்ப உயிரோட இல்ல. என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் கண்டிப்பா செய்வேன். அவனோட பொருட்கள் எல்லாத்தையும் நான் வித்துட்டு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட நான் ஒப்படைச்சிடுவேன். ரொம்ப நல்லது கேப்டன் அசீஸ். ஆனா நீங்க அந்த பொருளை விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிந்துபாத், நிஜமாவே நீந்தானா? நீ உயிரோட தான் இருக்கியா? எனக்கு உன அடையாளமே தெரியல. என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? நான் அந்த கடல் மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இங்கதான் வந்தேன். வாழ்நாள் முழுக்க இங்கதான் இருக்கணுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எந்த ஒரு விஷயத்தையும் நீ என்ன நம்பலாம். என்ன அருமை நண்பா. Captain of the God. கொஞ்சம் மெதுவா கத்துடா, முட்டாள் வேலைக்காரா.
நீ இப்படி சத்தம் போட்டீனா அரண்மனையில இருக்கவங்க எல்லாரும் முழிச்சிடுவாங்க. நான் உங்களுக்காக ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன். இது ராஜாவோட மெசேஜ். என்ன பெரிய மெசேஜ்? நீங்க உடனே ஃப்ளோர் ரூமுக்கு 4 கார்டை அனுப்பி வைக்கணும். கேப்டன் அஜீஸ்க்காக 2 gift ரெடியா இருக்கு. என்ன gift பெட்டியா? இந்த ராத்திரியில gift கொடுக்கறதா? இதெல்லாமே ரொம்ப விசித்திரமா இருக்கே. என்னமா இருக்கும்? இது ராஜாவோட உத்தரவு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நான் வெறும் வேலைக்காரன், அவ்வளவுதான். நீ சொன்ன விஷயத்த நான் ராஜா கிட்ட சொல்லிடுறேன். ராஜா கிட்ட நீயே வந்து உன் விளக்கத்தை சொல்லு. இல்ல வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஒரு நிமிஷம் இல்ல. நீ இப்படி கத்துனானா அரண்மனையில இருக்கிற எல்லாரும் எழுதுருவாங்க. ஆமா, நீ ரொம்ப சரியா தான் சொல்ற. நீ சரியான சர்வன்ட். 4 கார்ட்ஸ் போயிட்டு 2 gift பாக்ஸ் எடுத்துட்டு வரணும். அதுதானே? அத கேப்டன் அசீஸ் கிட்ட டெலிவரி பண்ணும். சரியா சொன்ன. இதான் ராஜாவோட கட்டளை. அத நான் கண்டிப்பா செஞ்சிடுறேன். இவர் சொன்னது கேட்டல. 4 கார்ட்ஸ நேரா அந்த ஃப்ளோர் ரூம்க்கு அனுப்புவி. அந்த 2 பெட்டியை தூக்கிட்டு வர சொல்லு. இப்ப எனக்கு புரியுது நீ ஏன் கேப்டன் ஆஃப் த காட்ஸ் ஆகியிருக்கன்னு. சீக்கிரம் பேப், அந்த கார்ட்ஸ் எந்த நேரத்துல இங்க வந்துருவாங்க. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுன்னு நீ இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நம்ம போட்ட திட்டம் பழிச்சிடும். அவங்களுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. எல்லாரும் தூங்கின நேரத்துல இதை கொண்டு போய் டெலிவரி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அச்சா, ஏதோ முக்கியமான வேலையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா ஒரு வேலையை கூட உனக்கு செய்ய தெரியாதா? என்ன மன்னிச்சிடுங்க. இந்த பெட்டி என்னது? சீல் பண்ணாம இருக்கு. அப்படி என்னதான் உள்ள இருக்குன்னு பாத்துடலாம். அவசரப்படாத முட்டாள். நம்ம இதை திறந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்சதுன்னா சிங்கத்தோட கூண்டுக்குள்ள நம்மள தள்ளி விட்டுருவாரு. ஒழுங்கா வந்த வேலையை மட்டும் பாரு. அப்படி இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு? எவ்வளவு வெயிட்டா இருக்கு? என்ன கணம்? நம்ம ராஜாவை எழுப்பி ஒரு தடவை என்னன்னு கேட்டுலாமா? இந்த கிஃப்ட்டுக்காக நான் ராஜாக்கு நன்றி சொன்னேன்னு நீங்க தெரிவிச்சிருங்க. அப்படியே ஆகட்டும். இப்போ ராஜா எனக்கு எவ்வளவு விலை உயர்ந்த கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காருன்னு பாப்போம். ரொம்ப அபூர்வமான பரிசுதான். நம்ம எஸ்கேப் ஆயிட்டோமா? என்னது? வேலைக்காரங்க தான் சொன்னாங்க அந்த கிஃப்ட் பெட்டிய கேப்டன் அசீஸ்க்கு கொடுக்கும்படி நீங்க தான் கட்டளை இட்டதா சொன்னாங்க. யுவர் ஹைனஸ். அவன் சொன்னதை நீ அப்படியே நம்பிட்டியா? அதை நீ எப்படி நம்பின? நான் ஒரு மெசேஜை கேப்டன் ஆஃப் தி கார்ட்ஸ்க்கு கொடுத்து விட்டுருக்கேன். அதை அவன் ஒரு வேலைக்காரங்கிட்ட கொடுத்து இல்ல, அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து நான் முட்டாள், வெளியே போ, வெளியே போ. குதிரைகளையும் கழுதைகளையும் கட்டி போட்டிருக்க. குதிரை ஆலையில போய் நில்லு. போ, நீ இருக்க வேண்டிய இடம் அதுதான். சரிங்க ஹைனஸ். யாரோ சாதுரியமா கேப்டன் ஆஃப் தி கார்ட்ஸை நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க. இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிந்து பார்த்தா அவனோட நண்பனும் தான் இங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சின்பாத் மட்டும் என் கையில மாட்டினா அவன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது. அவனை நான் ஒண்டி இல்லைன்னு பண்ணிடுவேன். என்னோட ராயல் போட்ஸை கடல் பயணத்துக்கு தயாராக சொல்லுங்க. அதோட சேர்த்து என்னோட 3 போர்க்கப்பலையும் அனுப்பி வைக்க சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். என்னோட பொண்ணோட மனசை காயப்படுத்தினதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிச்சாதான் புரியும்.